மையமுடுக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சக ஊழியரை மண்வெட்டியால் தாக்கிக் கொன்ற நபர் நடந்தது என்ன? 61 வயதில் 20 ஆண்டுகள் சிறை, அனுரவின் மறைமுக எச்சரிக்கை. கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் படுகாயம். இளைஞர் மீது நடந்த தாக்குதல், வெடித்த போராட்டம். திடீரென பள்ளத்தில் விழுந்த பேருந்து, வெளியான தகவல். பைடன் கொலை செய்யப்பட்டார், தற்போதிருப்பது யார்? கால்பந்து வெற்றி கொண்டாட்டத்தில் கலவரம், நூற்றுக்கணக்கானோர் காயம், 500 பேர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். களுத்துறை மாவட்டத்தில் ஆங்குருவா தொட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ரெமன பிரதேசத்திலுள்ள பலகை விற்பனை நிலையம் ஒன்றில் சக ஊழியரினால் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆங்குருவா தொட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் களுத்துறை வெண்டேசுபத்த பரகாவேகர பிரதேசத்தைச் சேர்ந்து 52 வயதுடையவர் ஆவார். பலகை விற்பனை நிலையத்தில் பணிபுரியும் 2 ஊழியர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மொனராக்கலை செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நமது நாட்டில் ஒரு அரசியல்வாதி 61 வயதில் 20 ஆண்டுகள் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தால் செல்வத்தால் என்ன பயன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். முதலில் கூறியதே போல நாட்டில் அரசியலில் தற்போது ஒரு கருப்பு பொறிமுறை இயங்கி வருகிறது. அதை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. ஒருவர் 61 வயதில் 20 ஆண்டுகள் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தால் செல்வத்தால் என்ன பயன்? அவர் விடுவிக்கப்படும் போது அவருக்கு 81 வயது இருக்கும். அதன் பயன் என்ன? நாட்டு மக்களின் வரிப்பணத்தை திருடுவது நியாயமானதா? மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட கருப்பு பொறிமுறை நம் முன்னுள்ளது. மீண்டும் கூறுகின்றேன், இந்த கருப்பு பொறிமுறை உடைக்கப்படும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். அனைவரும் சட்டத்துக்குட்பட்டு இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் என நான் கூறுகின்றேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தலவாக்கலை லிந்துலை நகர சபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலவை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த நகர சபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏல சட்டத்தின் போது அதிக விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு பதிலாக குறைந்த விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 2.38 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வவுணதீவில் குடிநீர் தண்ணீர் பிரச்சினை காரணமாக பக்கத்து வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. அத்துடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை கைது செய்துள்ளதுடன் துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளதாக வவுணதீவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்ணாங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பாக்கியராசா சதீஸ்கரன் என்பவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்தவரின் வீட்டுக்கு அருகிலுள்ள அவரது சகோதரனின் காணியில் தேசிய நீர்வளங்கள் சபையின் குடிநீரை பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவரும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரும் பாவித்து வந்த நிலையில் அதற்கான பணத்தை செலுத்தாத நிலையில் நீர்வளங்கள் சபையினர் குடிநீரை துண்டித்துள்ளனர். இது தொடர்பாக குடிநீரை பாவித்து வந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் தண்ணீரை பாவித்துவிட்டு எதற்காக பணத்தை செலுத்தவில்லை என கேட்டபோது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று திங்கட்கிழமை பிற்பகல் 4:30 மணிக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியினால் பக்கத்து வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் காலில் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என காவல்துறையின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
இதனை அடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சின்னவன் என அழைக்கப்படும் அருளானந்தம் ஜோகீஸ்வரன் என்பவரை கைது செய்ததுடன் துப்பாக்கி ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். அவிசாவிலே எலிஸ்டன் தோட்ட இளைஞர் மீது தோட்டக்கள உத்தியோகத்தர்கள் தாக்குதல் மேற்கொண்டதை கண்டித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அவிசாவல் எலிஸ்டன் தோட்ட இளைஞர் மீது தோட்டக்கள உத்தியோகத்தர்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனை அடுத்து தாக்குதலுக்குள்ளான இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து கட்டம் கட்டமாக பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இளைஞர் மீது மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து அவிசாவளி எலிஸ்டன் தோட்ட மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தோட்டக்கள உத்தியோகத்தர்கள் மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்குதலுக்குள்ளான இளைஞரின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பிலிருந்து மஸ்கெலியாவுக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று காலை 8:30 மணியளவில் விபத்துக்குள்ளானதாக நோட்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வட்டவளையிலிருந்து தியக்கலர் நோட்டன் பிரிட்ஜ் வழியாக மஸ்கெலியாவுக்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்துள்ளது. பேருந்து செங்குத்தான சரிவில் விபத்துக்குள்ளானது. மேலும் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் 20 பேர் பயணித்ததாக நோட்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து காரணமாக சாலையில் கனரக வாகன போக்குவரத்து தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ருத் சோசியலில் சமீபத்தில் பகிர்ந்த பதிவொன்று அரசியல் மற்றும் ஊடகங்களில் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. அந்த பதிவில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் 2020ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் என்றும் தற்போது அவருக்கு பதிலாக ஒரு குளோன் அல்லது இயந்திர மனிதன் செயல்பட்டு வருகிறார் என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த கருத்தை மற்றொருவர் எழுதியிருப்பதை ட்ரம்ப் தனது பக்கத்தில் பகிர்ந்ததன் மூலம் அதை உலக கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த வகை கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானவை மட்டுமல்லாமல் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் அபாயமும் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இதேபோன்ற சதி கோட்பாடுகளை பரப்புவது ட்ரம்பின் பழைய அரசியல் நடைமுறையின் தொடர்ச்சியாகும் என விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். கடந்த காலங்களில் அவர் 2020 தேர்தலில் தான் வென்றதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவின் பிறப்பிடம் குறித்தும் நம்பகத்தன்மையில்லாத செய்திகள் பரப்பியிருந்தது நினைவு கூறத்தக்கது. இந்த வகையான தகவல்கள் சமூக நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் இவை அவசியமற்ற குழப்பங்களையும் சமுதாய பிளவுகளையும் உருவாக்குகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அரசியலில் ஏற்கனவே தவறான தகவல்களின் தாக்கம் அதிகரித்திருக்கும் சூழலில் ட்ரம்ப் மேற்கொண்ட இந்த செயல் மேலும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் கவலை தெரிவிக்கின்றன. பிரான்சில் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி வெற்றி கொண்டாட்டங்களில் வன்முறை வெடித்ததில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் PSG கால்பந்து கிளப் அணி இன்டர் மிலனை தோற்கடித்தது. ஆயிரக்கணக்கான PSG ரசிகர்கள் தலைநகர் பாரிஸின் தெருக்களில் இறங்கி பெரிய அளவிலான கொண்டாட்டங்களை தொடங்கினர். இந்த நிலையில் கூட்டத்தில் எதிரணிகளின் ரசிகர்களுக்கும் PSG ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. இது கடுமையான மோதல்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த வன்முறை சம்பவங்களில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 192 பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிஸின் தெருக்களின் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் பாதுகாப்பு படையினர் உடனடியாக தலையிட்டுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். போராட்டக்காரர்கள் பல வாகனங்களுக்கு தீ வைத்ததாகவும் பேருந்து நிறுத்துமிடங்களை அளித்ததாகவும் அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கடைக்குள் நுழைந்து பொருட்களை கொள்ளையடித்ததாகவும் அவர்களை தடுக்க முயன்ற பாதுகாப்பு பணியாளர்களை தாக்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மோதல்கள் தொடர்பாக இதுவரை மொத்தம் 559 பேரை காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.